மேரத்தான் ரேஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 500 மீட்டர், 1 கிலோமீட்டர் இல்ல 200, 200 மீட்டருக்குள்ளலாம் பார்த்துட்டீங்கன்னா, அங்கங்க வாட்டர் பேக்கெட்ஸ் வச்சிருப்பாங்க, ஜூஸ் வச்சிருப்பாங்க, ஒரு மருத்துவர் குழு இருப்பாங்க, குளுக்கோஸ் பேக்கெட்ஸு இந்த மாதிரி அந்த எனர்ஜி லெவல் கம்மியாகாம பார்த்துக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அங்கங்கே இருக்கும். இப்போ ஒரு சிலர் யாராவது முடியலைன்னா கூட பாதியில பின்வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதே நீங்க அந்த மலையில ஏறும்போது ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அது வனப்பகுதி. அதில தேவையான மருத்துவ வசதிகளோ, அங்கங்க கடைகள் அமைச்சு நீர் பாக்கெட்டோ, குளுக்கோஸ் பாக்கெட்டோ குடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. 2வது இப்ப நம்ம மலையெல்லாம் ஏறிட்டு பாதியில நம்மனால முடியல அப்படின்னா, திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு. குறிப்பா வெள்ளியங்கிரி மலையிலலாம் மேலே ஏறும்போது மனிதர்கள் இறப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுது. கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் நெறைய பேருக்கு இந்த மாரி இறப்பு ஏற்படுதா அப்படிங்கிறது பேசிக்கிறாங்க. ஒரு மருத்துவரா தனிப்பட்ட முறையில நான் அந்த பேஷண்ட் யாருங்கிறத பார்த்ததில்ல. பட் இருந்தாலும் நுரையீரல் நோய் எதுவாக இருந்தாலும் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கொரோனாவாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வதந்தியா தான் நான் பார்க்குறேன்.